விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடம். ஏன்னா, பாக்கிஸ்தானத்துக்கு குரு வரப்போறார். 5ஆம் இடத்துல சனி இருக்கு. 5ல சனி இருந்தா என்ன பண்ணும்? புத்திய கெடுக்கும், அறிவ கெடுக்கும். இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த வருடம் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேத்துக்கு இந்த வருடமெல்லாம் பிரம்மாண்டமான வீடு கட்டுறது, வீட இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்றது, இல்ல வாகனத்த மாத்துறது, இதெல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிரும். இந்த ஜூன் மாதத்திலிருந்து பாருங்க, உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறுங்க. உச்சம் பெற்ற குரு உங்க ராசி பார்க்கறனால இருட்டுக்குள்ள இருந்து நீங்க ஒரு வெளிச்சத்த பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். விருச்சிக ராசிக்காரங்க நினைச்சது அத்தனையுமே நடக்குங்க. மைண்ட் டிப்ரெஷனா இருந்ததா, ஹெல்த் பிரச்சனை இருந்ததா, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மைண்ட் கிளியரா இருக்கும். தெளிவா சிந்திக்க போறீங்க. ஏன்னா பொதுவாவே விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் குழப்பவாதியா இருப்பீங்க. ஏன்னா சந்திரன் நீச்சம் அடைகிற ராசி. ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது. ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுவீங்க. இந்த வருடம் ஒரு தெளிவான மனநிலையில் விருச்சிக ராசிக்காரங்க இருக்க போகிறீங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்த குரு பார்க்கறனால முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். எதிர்பாராத சில விஷயங்கள், உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு முன்னேற்றம், சுறுசுறுப்பாக இருக்கிறது, துடிப்பாக இருக்கிறது எல்லாமே இந்த குரு வந்து ராசி பார்க்கறனால கொடுத்துருவாருங்க. அதனால் நெகட்டிவே கிடையாது உங்களுக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடலாம். பயன்படுத்திக்கிங்க. அது சூப்பரான ஒரு வருடம். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கான ஒரு வருஷம்னு சொல்லிடலாம்.